ஓகே. செத்தது புவியா இருந்தா சாரி மாமா. ஜஸ்ட் ஒரு ஆர்கியூமெண்ட்காக தான் சொல்றேன், ஆதாரத்தின் அடிப்படையில சொல்லல. சோ எந்த காரணத்தை கொண்டும் நாம இன்வெஸ்டிகேஷனை ஸ்டாப் பண்ண கூடாது. அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கட்டும். நடந்தது என்னன்னு நமக்கு தெரியணும். நானும் நீங்களும் நினைக்கிறத தாண்டி வேற ஏதாவது கூட நடந்திருக்கலாம் இல்லையா? என்னடா சொல்ற? மாமா, முழுசா விசாரிச்சா மட்டும்தான் இதுக்கான விட தெரியும். என்ன பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? செத்துட்டான்றீங்க, சாகடிச்சிட்டான்றீங்க. இங்க என்னதான் நடக்குது? எனக்கு உண்மை சொல்லுங்க. எந்த உண்மையை சொல்ற? நான் ஜட்ஜ், அவன் டிஏஜின்ற உண்மையா, இல்ல நாங்க ரெண்டு பேரும் மாமா மச்சான்ற உண்மையா? எதை சொல்ற? ராஜி, ஊர் கேஸையே பிரிச்சு மேயறனாங்க, நம்ம வீட்டு கேஸை பிரிச்சு மேய மாட்டோமா? அந்த மாதிரி தான். என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு சும்மா ஒரு மாக் என்கொயரி, அவ்வளவுதான். என்ன மாப்ள, நீ இதை கேட்டு பயந்துட்டியா? மாப்ள, என்ன உன் அக்கா டென்ஷன் ஆயிட்டா? நீங்க ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருக்கீங்க. நான் எவ்வளவு வேதனைப்பட்டு இருக்கேன் தெரியுமா? கெஸ்ட் ஹவுஸ்ல நீ பண்ணது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல கமல். காணாம போயிட்டான், கண்டுபிடிச்சு கூடான்னு கேட்டா நீ என்னமோ மோப்பனாயை தவிர மத்த எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்ட. அக்கா அக்கா வா 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 உட்கார். புவி எங்க போனா ஏன் போனான்னு நமக்கு தெரியல. பத்தாவதுக்கு அவன் போன் வேற சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அவன் போன கார் எங்க இருக்குன்னு தெரியல. அப்புறம் எப்படி அவனை கண்டுபிடிக்கிறது சொல்லு? அதான் அவன் அங்க இருந்து கிளம்புறப்போ அவன் கூட யாராவது இருந்திருந்தா அவங்க கைரேகை அங்க எங்கேயாவது பதிவா இருக்கும்ல. அதை கண்டுபிடிச்சு அவங்கள வச்சு இவனை பிடிக்கலாம்னு ஃபாரன்சிக் ஆளுங்களை வர சொன்னேன். எனக்கு அதை பார்த்தப்ப எவ்வளவு கலக்கமா இருந்துச்சு தெரியுமா? ஏதோ மர்டர் ஸ்பாட்டை இன்வெஸ்டிகேஷன் பண்ற மாதிரி இருந்துச்சு. கம் ஆன் ராஜி. கமல், புவியை கண்டுபிடிச்சு கொடுத்துருவல்ல? அக்கா நான் இருக்கேன்ல, கவலைப்படாத. என்ன நாம இங்க கஷ்டப்படுறது தெரியாம அவன் எங்கேயோ ஜாலியா சுத்திட்டு இருக்கான், அவ்வளவுதான்க்கா. அக்கா டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன். எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். மாமா, அக்கா கொஞ்சம் ஆறுதலா இருங்க. நான் வரேன். என்ன என்ன ராஜி, இதோ உன் தம்பி இவ்வளவு தூரம் சொல்லிட்டு போறான்ல, அப்புறம் ஏன் பயப்படுற? புவிக்கு ஒன்னும் இருக்காது, தைரியமா இரு. சரி, எனக்கு காஃபி போட்டு தரேன்னு சொன்னல. சாரிங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். போ. புதினா போண்டா. தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசி பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க?
நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்ல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ. ஆ, அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.